இந்த ஒரு டிவைஸை போட்டால் போதும் எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து உங்களால் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்சிசிபி, ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டான்ஜெட்கோவோட அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் தள பதிவில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் ஆர்சிசிபி இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்சிசிபி நிஜமாவே மனிதனை எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து காப்பாற்றுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, இப்போ எலக்ட்ரிக் ஷாக் எதனால் அடிக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் வரக்கூடிய அந்த மாதிரி ப்ளக்கில் 3 பின் இருக்கும். லைன், நியூட்ரல், எர்த் அப்படின்றது. இந்த லைனில் தான் வந்து நமக்கு சப்ளை வரக்கூடியது. அதில் நம்ம டெஸ்டர் வச்சு பார்க்கும்போது எரியும். இந்த நியூட்ரல் அப்படின்றது அதுக்கான ரிட்டர்ன் பார்த்து, ஸோ இந்த லைனை எடுத்துகிட்டு வந்து நம்ம நியூட்ரலோட கனெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அங்கே ஒர்க் ஆகும். இப்போ அந்த பல்பை நான் லைனில் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பல்ப் எரியாது. எப்போ நியூட்ரலோட சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த பல்ப் எரியும். உதாரணமாக பேட்டரி எடுத்துப்போம். பேட்டரியில் 2 டெர்மினல் இருக்கும். ஒரு டெர்மினலில் எலக்ட்ரான் அதிகப்படியாக சேர்ந்துருக்கும், இன்னொரு டெர்மினலில் எலக்ட்ரானுக்கான தேவை இருக்கும். அப்போ இந்த 2 டெர்மினல்லையும் நம்ம ஒன்னோட இன்னொன்று கனெக்ட் பண்ணும்போது அங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்ற ஒன்று நடக்குது. அதாவது அந்த பேட்டரியை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற கட்டத்தில் அங்கே எலக்ட்ரான் அதிலிருந்து வெளியில் வருது. ஸோ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கு இடையில நம்ம பல்பையோ இல்லை வேறு எந்த ஒரு லோடையும் கனெக்ட் பண்ணும்போது அங்கே ஒர்க் ஆகுது. இப்போ பேட்டரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியில் கொண்டு போய் நியூட்ரல் பண்ணுறோம் அப்படின்னா அது நியூட்ரல் ஆகாது. ஏன்னா அது அதை நியூட்ரல் ஸ்டேட்டாகவே கன்சிடர் பண்ணாது. ஏன்னா அதோட சோர்ஸு அன்பேலன்ஸாக இருக்குது அப்படின்றப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த எலக்ட்ரான் வெளியில் வருமே தவிர அதை தாண்டி அது கிரவுண்டோடையோ இல்லை வேறு எந்த ஒரு இடத்துலையும் அது நியூட்ரல் ஆகாது. அதனால தான் நமக்கு பேட்டரியில் ஒரு டெர்மினலில் மட்டும் கை வைக்கும்போது நமக்கு ஷாக் அடிக்கிறது கிடையாது. அப்போ ஈபியில் மட்டும் எப்படிப்பா ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடியது 3 phase அல்டர்னேட்டிங் கரண்ட் சிஸ்டம். இங்கே நம்ம ரொட்டேஷன் மூலமாக தான் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறோம். அதாவது மையப்பகுதியில் ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதை சுற்றி காயில்ஸ் வந்து இருக்கும். இந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய காந்தம் வந்து சுழல ஆரம்பிக்கும். இந்த சுழற்சியை ஏற்படுத்தக்கூடியது ஹைட்ரோ பவர் பிளான்ட், தண்ணீரை வச்சு சுற்ற வைக்கலாம், இல்லை நீராவி தெர்மல் பவர் பிளான்ட் மூலமாக சுற்ற வைக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்புட்டை கொடுத்து நடுவில் இருக்கக்கூடிய காந்தத்தை சுற்ற வைக்கிறோம். ஸோ ஒரு காயில் பக்கத்தில் நம்ம அந்த மாதிரி காந்தத்தை நகர்த்தும் போது அது அந்த காயிலில் எலக்ட்ரான் மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதுதான் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ஆல்டர்னேட்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காயிலை வச்சு மட்டுமே எடுத்தோம் அப்படின்னா அது சிங்கிள் ஃபேஸ், அதாவது ஒரே ஒரு பவர் சோர்ஸ் மட்டுமே வெளியில் வரும். அதே இது இவங்க 3 காயிலை வச்சு 3 விதமான பவர் சோர்ஸை அதுலேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. அதுதான் 3 phase அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். RYBன்னு கூட மென்ஷன் பண்ணோம். இப்போ அந்த காந்தம் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அது சுற்றும் போது 3 காயில்லையும் வெவ்வேறு விதமான வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை வந்து கொண்டு வரும். ஸோ அப்படி வெவ்வேறு விதமான வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அட் அ டைமில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அதில் எந்த அளவு வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா அதை டோட்டல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 காயில்லையும் உருவாகக்கூடிய அந்த எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்னோட இன்னொன்று வந்து காம்பன்சேட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இன்டர்னலாகவே அந்த அல்டர்னேட்டர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அது டிஃபால்ட்டாகவே பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதுனால மறுபடியும் அந்த சப்ளையை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த அல்டர்னேட்டருக்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் வந்து நியூட்ரலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், எங்கள் ப்ளக்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த 3 ஃபேஸும் வந்து பல்பில் கனெக்ஷன்லேயே இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட 3 ஃபேஸும் பேலன்ஸ்டு லோடாக இருந்தது அப்படின்னா நம்ம சோர்ஸுக்கு நியூட்ரல் ரிட்டர்ன் அனுப்ப வேண்டிய வேலையே இல்லை. அதனால தான் நம்ம அந்த சப்ளையை வெளியில் எங்கேயும் கனெக்ட் பண்ணாலும் அந்த எலக்ட்ரான் வந்து நியூட்ரலைஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு ஏன் சுருன்னு ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் நம்ம வரக்கூடிய சப்ளையை நம்மளோட உடம்பு வழியாக கிரவுண்டுக்கு, அதாவது பூமிக்கு வந்து கடத்துகிறோம். ஸோ அதனால் எலக்ட்ரான் வந்து நியூட்ரல் ஆகிறதுக்காக நம்மளோட உடம்பு வழியாக ஃப்ளோ ஆகுது. அதனால தான் ஷாக் அடிக்குது. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. சரி, இப்போ இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். இதில் வந்து நம்ம இங்கே லைன், நியூட்ரல் அப்படின்னு சொல்லி சப்ளையை டைரெக்டாக இதில் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டதுக்கப்புறமா திரும்ப இதோட அவுட்புட்லேருந்து நம்ம லைன், நியூட்ரலை வெளியில் எடுத்து நம்ம லோடுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் லைன், நியூட்ரல் மட்டும்தான் வருது, வேறு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. இந்த டிவைஸோட வேலை வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த லைனில் வர்ற கரண்ட்டையும் நியூட்ரலில் வர்ற கரண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ இந்த ரெண்டுத்துக்குமான கரண்ட் டிஃப்ரென்ஸ் அதிகமாகுதோ அப்போ இது வந்து சிம்பிளாக ட்ரிப் பண்ணி விட்டுரும். இது எப்படி எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த லைன்லேருந்து எவ்வளவு கரண்ட் எடுக்குதோ அதே அளவு கரண்ட் தான் நமக்கு நியூட்ரலில் ரிட்டர்ன் ஆகும். அதுக்கு அதிகமாகவோ இல்லை குறையாவோ ஆகக்கூடாது. ஏன்னா 1000 watts யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 4 ஆம்பியர் எடுக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து 4 ஆம்பியர் போகுது அப்படின்னா மறுபடியும் நியூட்ரலில் அதே 4 ஆம்பியர் வரணும். இல்லை நியூட்ரலில் 4 ஆம்பியர் வரல, கம்மியாக வருது, 2 ஆம்பியர் தான் வருது அப்படின்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 ஆம்பியர் வேறு ஏதோ ஒரு வழியில் போகுது, வேறு எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி லைனுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இது இமீடியட்டாக அந்த சர்க்கியூட்டை வந்து ட்ரிப் பண்ணி விட்ரும்.
நமக்கு ஷாக் அடிக்கும் போதும் இதே மாதிரி தான் நடக்கும். இதுலேருந்து லைன் கரண்ட் வருதா, அது நம்மளோட உடம்பு வழியாக கிரவுண்டில் நியூட்ரல் ஆகிட்டு இருக்கும். இதில் இந்த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு போகாது. அப்போது லைன் டெர்மினல் வழியாக மட்டும் அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது சிம்பிளாக அந்த சர்க்கியூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நம்மளை இது காப்பாற்றி விட்டுரும். நீ பார்த்த பட் அதில் வந்து ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. என்னென்னா ஆக்சுவலாக நம்ம உடம்பு வழியாக கரண்ட் ஃப்ளோ நடக்கும்போது தான் அதுக்கப்புறமா தான் இது டிடெக்டே பண்ணோம். நமக்கு எடுத்த உடனே ஷாக் அடிக்க போகுது அப்படின்னுலாம் ட்ரிப் பண்ணாது. அதுக்கு தகுந்தாப்புல லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாமல் அதுக்கு முன்னாடியே ட்ரிப் ஆயிடணும் அப்படின்றதுக்காக 30 மில்லி ஆம்பியர் அப்படின்ற லிமிட்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 30 மில்லி ஆம்பியரில் நமக்கு எதுவும் ஆயிராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 230 வோல்ட்டில் 30 மில்லி ஆம்பியர் அப்படின்றது லேஸ்பட்ட கரண்ட் கிடையாது. 6.9 வாட்ஸ் கிட்ட அது எடுக்கும். அது ஒரு பயங்கரமான ஷாக்கை கொடுக்க தான் செய்யும். பட் அந்த ஷாக்கை நம்ம கொஞ்சம் தாங்கிக்கணும். அதுக்கப்புறமா அதை ட்ரிப் பண்ணி விட்டுரும். இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். ஸோ ஒரு எல்இடி பல்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 37 மில்லி ஆம்பியர் கிட்ட கரண்ட் வந்து எடுக்குது. இதுவே வந்து போதும்னு நினைக்கிறேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த RCCB வழியாக தான் நம்ம சப்ளையை வந்து எடுத்திருக்கோம். அப்படின்றப்போ ஸோ இதில் நம்ம அவுட்புட் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு RCCB வந்து ட்ரிப் ஆகலை. ஏன்னா இங்கேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த 37 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு மறுபடியும் நியூட்ரல் வழியாக அந்த RCCBக்கே போயிடுது. அந்த லைனுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில எந்த விதமான கரண்ட் டிஃப்ரென்ஸும் இல்லை. சரி, இங்கே ஒரு டெர்மினல் நான் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து எர்த்து. நம்ம 3 பின் ப்ளக்கில் டாப்பில் வரும் இல்லையா பெருசாக ரவுண்டாக, ஸோ அதுதான் எர்த்து டெர்மினல். அதை சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுவோம். அதை நான் இப்போ டெஸ்டிங்காக இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த எர்த்தில் வந்து நம்ம இதே 37 மில்லி ஆம்பியரை கனெக்ட் பண்ணலாம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த RCCB ட்ரிப் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ ட்ரிப் ஆயிடுச்சா? ஸோ நமக்கு லைனில் அந்த 37 மில்லி ஆம்பியர் வெளியில் போகுது, ஆனால் நியூட்ரலில் ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்றத சென்ஸ் பண்ணி தான் இது ட்ரிப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதே கரண்ட்டை நம்மளோட உடம்பு வழியாக ரன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணதுலேயே கை கொஞ்சம் பொத்து போயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த 37 மில்லி ஆம்பியரை வந்து நம்மளோட உடம்பு வழியாக ரன் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது எவ்வளோ இம்பேக்டாக கொடுக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. சுவிட்சுக்கிட்ட வந்து என் எடிட்டர் நிற்கிறான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அண்ட் இன்னொரு விஷயம், இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் கனெக்ட் பண்ணுறது இந்த ஒரு விரல் வழியாக தான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால அதுக்கு இடையில உள்ள டிஷ்யூவில் தான் இந்த கரண்ட் கான்டாக்ட் ஆகும். அப்படின்றப்போ நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த விரலுக்கு இடையில தான் வரும். ஸோ அதனால் இதை யாரும் தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் எல்லா சேஃப்டி மெஷரோட தான் பண்ணுறேன். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். எவ்வளோ மில்லி ஆம்பியர் போகுதுன்னு பார்க்கணும். முடியல. எவ்வளோ கரண்ட் எடுத்ததுன்னு தெரியலையே. லாஸ்ட் ட்ரை. இதுக்கு மேலே முடியாது. ட்ரிப் ஆகலை. நம்ம ட்ரை பண்ணோம், ட்ரிப் ஆகலை. அதுக்கு ரீசன் என்னென்னா அது வழியாக 30 மில்லி ஆம்பியர் வந்து போக முடியல. அதுக்குள்ளேயே நான் கையை எடுத்துடுறேன். கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, லாஸ்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் குயிக் கரண்ட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கரண்ட் இன்ஸ்டண்ட்டாக அதிகமாக எடுக்கும். ஸோ இது ஒரு ரிஸ்க்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃப் ஆகலை. முடியாது, இதுக்கு மேலே முடியாது. ஸோ எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் இந்த 30 மில்லி ஆம்பியரை என்னோடய டிஷ்யூ வழியாக ஃப்ளோ பண்ண முடியல. பயங்கரமான வலியாக இருக்குது. ஸோ என்னோடய விரல் வந்து கிட்டத்தட்ட பொத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அந்த 30 மில்லி ஆம்பியர் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ அப்போ 30 மில்லி ஆம்பியர் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. ஸோ விரலுக்கு பதிலாக நான் தண்ணியை வந்து ஊற்ற போகிறேன். கொஞ்சம் லீனியராக அந்த கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதில் தெரியும்னு நினைக்கிறேன். முங்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 4.3 மில்லி ஆம்பியர் தான் எடுக்குது. ட்ரிப் ஆகலை நமக்கு. இப்போ இதோட ஏதாவது சேர்த்தா தான் ட்ரிப் ஆகும். உப்பு சேர்க்கணும். கோலி சோடா இருக்குது, கோலி சோடா வேணால் சேர்த்து பார்ப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பிரைட்டாக எரியுது. 12 மில்லி ஆம்பியர். பரவாயில்லையே, கலர் நல்லா வேலை செய்யுதா கோலி சோடாவோடது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்ப்போம்.
18 மில்லி ஆம்பியர் 18 தாண்டி போக மாட்டேங்குது. மிக்சிங் சரியில்லையோ? சோதிக்காதீங்கடா. இந்த கலரில் அவ்வளோதான் எஃபெக்ட் இருக்குது. வேறு கலர் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ளூ கலர் ஊற்றி பார்ப்போம். ட்ரிப் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது, எல்லோ கலர் பவர் இல்லை போல். என்னால முடியலடா. ஸோ கிட்டத்தட்ட 30 மில்லி ஆம்பியர் கிட்ட ரீச் ஆகும்போது ட்ரிப் ஆயிடுச்சு. மீட்டரால் மெஷர் பண்ண முடியல, ஏன்னா அதோட ரெஸ்பான்ஸ் டைம் அதிகம் அப்படின்றதுனால. இங்கே குயிக்காக ரீச் ஆயிடுச்சு, பிரேக்கரும் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அப்போ 30 மில்லி ஆம்பியரை கிராஸ் பண்ணும்போது இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் அது வரைக்கும் உள்ள வழியை வந்து நம்ம தாங்கி தான் ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக இதில் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இது ப்ராப்பராக வேலை செய்தா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ட்ரிப் ஆகும். ஸோ அப்படி ட்ரிப் ஆச்சு அப்படின்னா இந்த ஆர்சிசிபி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா இதை நம்பி தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது அப்படின்றதுனால இந்த டெஸ்ட் பட்டன் வந்து முக்கியமானது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அது ட்ரிப் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து இது ப்ராப்பராக வேலை செய்யுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, என்கிட்ட இங்கே இன்னொரு ஆர்சிசிபி வந்து இருக்குது, இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்சிசிபியில் வந்து 3 மில்லி ஆம்பியர்லேருந்து 30 மில்லி ஆம்பியர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 30 மில்லி ஆம்பியர் தான். ஸோ இது எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் வந்து லோயர் செட்டிங்கில் தான் வச்சுருக்கேன். 3 மில்லி ஆம்பியர் அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம இப்போ கை வச்சு பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ட்ரிப் ஆக மாட்டேங்குதே. நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ தண்ணி ஊற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆயிடுச்சு. அது தண்ணியில் பட்ட உடனே பரவாயில்ல. 2.6 மில்லி ஆம்பியர் வரைக்கும் தாங்குது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 3 மில்லி ஆம்பியர் கிட்ட ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 3 மில்லி ஆம்பியரை கிராஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ இதை விட இது பெட்டராக இருக்குது. உண்மையாக பார்த்தா இதுதான் ரேட் அதிகம். இதுதான் வந்து 1700 என்னவோ, இது 1000 தான். சரி, இந்த லோயர் மில்லி ஆம்பியரையாவது வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பார்ப்போம். முடியலை. 3 மில்லி ஆம்பியரே தாங்க முடியல, இங்கே 30 மில்லி ஆம்பியரை தாங்க முடியுது. ஸோ இது வந்து நிஜமாகவே 3 மில்லி ஆம்பியர்லேருந்தே ஒர்க் ஆகுது. அண்ட் இதுவும் வந்து 30 மில்லி ஆம்பியர் ரேஞ்சில் ஒர்க் ஆகுது. எதுக்காக இதில் மட்டும் இந்த மாதிரி மில்லி ஆம்பியர் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நியூசன்ஸ் ட்ரிப் வந்து நிறைய நடக்கும். இந்த நியூசன்ஸ் அப்படின்றது அதாவது யாருக்கும் ஷாக் அடிக்காமல், இல்லை எர்த்தில் வந்து அதிகமாக கரண்ட் லீக் ஆகாமல், ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக கரண்ட்டை வந்து லீக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த லீக்குக்கும் சேர்ந்து இது வந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரிப்பை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மில்லி ஆம்பியர் செட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அடிக்கடி சும்மா ட்ரிப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கும்போது குறைஞ்ச ரெசிடுவல் கரண்ட்டுக்கு வந்து அது ட்ரிப் ஆகாது. ஓரளவுக்கு அதிக கரண்ட் வரும்போது, நம்ம செட் பண்ணியிருக்க வேல்யூ வரும்போது தான் ட்ரிப் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மில்லி ஆம்பியர் செட் பண்ணுறது இல்லை இந்த பைபாஸ் வச்சு இந்த ரெண்டத்தையும் நான் பிரச்சனையாக தான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆர்சிசிபி சும்மா ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸை ஆன் பண்ணி வச்சுருவாங்க. அப்படின்றப்போ அங்கே ஆர்சிசிபி எதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த வேலையே வந்து அங்கே நடக்காது. யாராவது ஏதாவது பிரச்சனையில் மாட்டுறாங்க, ஷாக் அடிக்குது அப்படின்றப்போ இது ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் பெட்டர் இந்த மாதிரி செட்டிங் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஆர்சிசிபி வாங்கிக்கிறது நல்லது. இது அடிக்கடி ட்ரிப் ஆகுது அப்படின்னா அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சரி பண்ணணுமே தவிர, எர்த்து எங்கேயாவது வீக்காக இருக்கும், லீக் ஆகிட்டு இருக்கும் எர்த்து, இல்லை ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் பிரச்சனையாக இருக்கும், அதனால் எர்த்தில் வந்து கரண்ட்டு போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது அடிக்கடி ட்ரிப் ஆகாது. ஸோ இது ட்ரிப் ஆகாது அப்படின்றதுக்காக இதை பைபாஸ் பண்ணுறது வந்து இது சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்காது. அதே மாதிரி ப்ரொடெக்டிவ் டிவைசஸ், இந்த மாதிரியான டிவைசஸ் வாங்கும்போது நல்ல பிராண்டடான ஒரு டிவைஸாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு நல்ல பிராண்டில் வாங்கும்போது அதை டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் சர்டிஃபிகேட்டோட அந்த ப்ராடக்ட்டை வந்து கொடுப்பாங்க. பட்டு லோயர் பிராண்ட்லேயோ இல்லை விலை கம்மியாக கிடைக்கிறதுலையோ வந்து எந்தளவு வந்து அதை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியாது. இந்த ஆர்சிசிபி நிஜமாவே கரண்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது காப்பாற்ற தான் செய்யும். அதே சமயத்தில் நீங்கள் லைட்டாக கரண்ட்டை தொட்டு பார்த்து லைட்டாக சுருன்னு இழுக்கும், அந்த சமயத்தில் இது ட்ரிப் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு கரண்ட் லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை ரீச் பண்ணால் மட்டும்தான் இது ட்ரிப் ஆகும். அண்ட் அதே மாதிரி லைனுக்கும் நியூட்ரலுக்கும் இடையிலேயே உங்களுக்கு டேரெக்டாக ஷாக் அடிக்குது அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதில் இந்த மாதிரி லைன் நியூட்ரல் 2 ஒயருமே இருக்குது, 2 ஒயருமே உங்களோட 2 கையிலையும் பட்டுருச்சு அப்படின்ற சமயத்தில் இந்த ஆர்சிசிபி ப்ரொடெக்ட் பண்ணாது. அதுக்காக இது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு அடிக்கக்கூடிய ஷாக்கில் 99% எர்த்து மூலமாக தான் அடிக்குது அப்படின்றதுனால இது ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ் தான். ஸோ உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப நல்லது.
உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் ஆகி இருக்குது அப்படின்னா அது ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. இல்லை நீங்கள் புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை பழைய வீடு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இதை புதுசாக வாங்கி எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நல்ல பிராண்டடான RCCB 2-3 லிங்க்கை வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.